Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Ralph Waldo Emerson's Brahma. Brahma is the supreme reality and Ralph Waldo Emerson is speaking about the nature of supreme reality. இப்போ பிரம்மா அப்படிங்கிறது கிறிஸ்டியன் வேர்ல்டுல இல்ல, இவர் வந்து வேதிக் பிலாசபில இருந்து இந்த டேர்ம் எடுத்திருக்காரு. இந்தியன் ரிலிஜன்ல இருந்து பிரம்மா அப்படிங்கிற கான்செப்ட். பிரம்மா இஸ் சுப்ரீம் ரியாலிட்டி. அந்த சுப்ரீம் ரியாலிட்டியுடைய நேச்சர் என்ன? அந்த சுப்ரீம் ரியாலிட்டி தான் அந்த உலகம் முழுசும் நிறைந்து இருக்கிறது. காஸ்மிக் ஸ்பிரிட். அந்த காஸ்மிக் ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதை நோக்கி பேசுவதை போல ஒரு கவிதை அமைப்பு கொடுத்திருக்காரு. இப்ப பாருங்க, ஸ்டான்சா நம்பர் 3ல எவ்வளவு அழகா சொல்றாங்க. They reckon ill who leave me out. They reckon ill who leave me out. என்னை இறுக பிடித்து கொள்ளாமல் இருப்பவர் என்ன பண்ணுவாங்க? They will feel sick. என்ன நீ இருக்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ எப்படி இருப்ப? சந்தோஷமா இருப்ப. ஆனா என்னை விட்டு தூரமா விலகி போயிட்டீங்கன்னா நீ எப்படி இருப்ப? You will complain that you are sick. People who complain sick are not spiritual. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னா ஆன்மீகம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பவரை நீங்க இன்னும் டேப் பண்ணல. உள்ள இருக்கிற பவரை நீங்க டேப் பண்ணிட்டீங்கன்னா, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உன்கிட்ட பவர் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, ஐ எம் காட், நான் தான் கடவுள். கடவுளுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அந்த பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் சிக்குன்னு சொல்ல மாட்டான். எனக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு சார், எப்படி சார் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்? நீ கடவுள்னு தெரிஞ்சுன்னா உனக்கு இந்த எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற பவரை கடவுள் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. இதுதான் ரால்ஃப் வால்டோ எமர்சன் நமக்கு சொல்றது, கான்டெக்சுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் when me they fly, I am the wings. என்னை நோக்கி அவர்கள் வரும்போது நான் அவங்க வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து வராங்கன்னு இல்ல, I am the wings for them. When me they fly, I am the wings. ஓகே, படைப்பவனும் நானே, படைக்கப்பட்ட பொருளும் நானே. என்னை நோக்கி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதுறாரு காதலிய பார்த்து. நான் பறவையாகும் போது உன் விழிகள் தான் சிறகு, என்னை பார்த்துட்டீங்கன்னா போதும், அப்படியே உன்னை நோக்கி நான் பறந்து வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்மா அந்த ஆன்மா மீது அவ்வளவு வேட்கையா இருக்கு, அந்த ஆன்மாவோடு ஒன்று சேர வேண்டும், ஏன் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, when me they fly, when me they fly, when to me they fly, I am the wings. என்னை நோக்கி வரணும்னு முடிவு பண்ணிட்டாவே நான் என்ன பண்ணுவேன்? இறக்கையா மாறி அவனை அப்படியே உள்ள இழுத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. I am the doubter and the doubt paradox. சந்தேகப்படுபவனும் நானே, I am the doubter and the doubt. அந்த சந்தேகமும் நானே, ஆப்பமும் நான் என்ன சொல்றது, ஆக்கத்திற்கான சக்தியும் நானே, அழிவிற்கான சக்தியும் நானே. I am the hymn the Brahman sings. இங்க பாத்தீங்களா, hymn அப்படிங்கும் போது the sound, the supreme sound. Brahmin, இங்க Brahmin அப்படிங்கும் போது இட்ஸ் a priestly class. அந்த priestly class பாடக்கூடிய பாடல் இருக்கு இல்லையா, அந்த வேதாஸ், அந்த வேதாஸும் நான் தான், அந்த பிராமினா நிக்கிறவனும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. So all activities are because of Brahma, be it positive activity or a negative activity, constructive activity or destructive activity. எல்லா ஆக்டிவிட்டிக்குமே மூல காரணம் யாரு? பிரம்மா. Who is that Brahma? Brahma is the energy. இத பிசிக்ஸ்ல என்ன சொல்றான்? எனர்ஜின்னு சொல்றாங்க. அதுவே ரிலிஜன்ல என்ன சொல்றாங்க? காஸ்மிக் ரியாலிட்டி, சுப்ரீம் பவர், தெய்வம், காட் அப்படின்னு பேரு. 1008 பேர் வச்சுக்கிட்டாலும் உள்ள இருக்கிறது வந்து எனர்ஜி தான். Are you there? Did you understand stanza number 3? அப்ப இந்த போயத்துல அதிகப்படியா யூஸ் பண்ணப்பட்ட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன? பாரடாக்ஸ். Did you get that, teachers? அடுத்த stanza number 4. The strong God pines for my abode. Pine அப்படின்னா too long. Everybody longs for me, for my abode. Abode அப்படின்னா shelter, என்னுடைய இருப்பிடம்.
எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இங்க பாருங்க, ஸ்ட்ராங் காட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்துஸ் ஹிந்து ரிலிஜன்ல பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள், பாந்தியன் ஆஃப் காட்ஸ். அப்ப எல்லா காடுமே என்னை தான் நோக்கி தியானிக்கிறாங்க, அந்த முதல்வரை நோக்கி தியானம் செய்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. They find in vain the sacred seven. Who is the sacred seven அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ரிஷிஸ் who are stated in ரிக்வேதா. ரிக்வேதால இருக்கக்கூடிய 7 ரிஷிஸ். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, கடவுளை நோக்கி வேண்டுறாங்க. யாருக்கிட்ட? அவரோடு ஒன்றிக்க வேண்டும். அந்த சுப்ரீம் ரியாலிட்டியோட, அந்த எனர்ஜியோட அவங்களும் எனர்ஜியா மாறிடணும்னு நினைக்கிறாங்க. பட் மீக் லவர் ஆஃப் த குட், இப்படி பெரிய பெரிய தெய்வங்களே என்னை நோக்கி ஆசை என்னோடு என்ன ஆகணும், ஒன்றிக்க வேண்டும்னு ஆசைப்படும் போது, ஆனா நான் யாரு பக்கத்துல வந்து நிக்கிறேன்? உண்மையை விரும்பக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கணும்னு யாசிப்பவர்கள், அவங்க பக்கத்துல தான் நான் இருக்கேன். ஃபைண்ட் மீ அண்ட் டர்ன் பை பேக் டு ஹெவன். அந்த ரிலிஜன்ல கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. எவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறானோ, எவன் நேர்மையுள்ளவனாக இருக்கிறானோ, எவன் நியாயத்தின் பக்கத்தில் நிற்கிறானோ, அவனுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன். எவன் ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கானோ, உண்மைடா, நீதிடா, நியாயம்டா அப்படின்னு நியாயத்திற்காக எவன் குரல் கொடுக்கிறானோ, அவனுக்கு நான் பக்கமாக இருக்கிறேன். அவன் சீக்கிரமாவே என் வீட்டுக்குள்ளார வந்துருவான், மற்றவன் வரமாட்டான். பைபிள்ல இது சொல்லப்பட்டு இருக்கிறது. மேத்யூ சாப்டர் 25. என் பொருட்டு சின்னம் சிறியவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீருக்கு கொடுத்தீர்கள் என்றால் நீ எனக்கே கொடுத்தாய். ஜட்ஜ்மெண்ட் டேல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாராம், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீங்கள் உடுத்த கொடுக்கவில்லை. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி. எப்ப சாமி நீங்க அப்படி தண்ணிய தாகமா இருந்தீங்க? உன் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பிச்சைக்காரன் இருந்தால, அவனுக்கு பசியா இருந்தான்ல, அவனுக்கு சாப்பாடு போட்டியா? அப்ப whatsoever you do to the least of my brothers you do unto me. உண்மைக்கு நீ குரல் கொடுத்தியா? கஷ்டப்படுறான்ல அவனுக்கு பக்க பலமா நின்னியா? நின்னா நீ என்கிட்ட இருந்து தூரமா இல்ல, இறையாட்சி உன்னிடம் இருந்து தூரமாக இல்லை. அப்ப பெரிய பெரிய விஷயம், உடல் வருத்தி, மனத்தை வருத்தி, எல்லாத்தையுமே வருத்தி நீ பெரிய விஷயம்லாம் பண்ணி என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நீ செய்யற வேலையை கரெக்டா செஞ்சியா? பிஜிடிஆர்பி உட்காந்து டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணியா? உனக்கு நான் பக்கத்திலேயே தான் இருக்கேன், கவலைப்படாத. பிகாஸ் யூ ஆர் மூவிங் வித் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் மூட போனீங்கன்னா நீ தான் பிரம்மன், நான் தான் பிரம்மன், நீயும் நானும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி இதை முடிகிறார். அப்ப வேர் இஸ் ஹெவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெவன் இஸ் நாட் அ பிளேஸ், இட் இஸ் அ தாட், அ மைண்ட் செட், அன் ஆட்டிடியூட். உன்னுடைய மைண்ட் நன்மையை நோக்கி இருந்ததுன்னா இதுதான் சார் ஹெவன், நீ தான் ஹெவன். ஓகே, சோ பி காட் இஸ் க்ளோஸ் டு whom அப்படின்னா he is close to the meek அப்படின்னா humble people, simple people and people who do good. They are the replica of God. They are Brahman. அவ்வளவுதான் போய் முடிஞ்சிச்சு டீச்சர்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? யாருதான் கடவுளை பார்க்க முடியும்? ஹம்பிளா இருக்கவங்க தான் பார்க்க முடியும். ஈகோட இருக்கவன் பார்க்க முடியாது. நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவன் பார்க்க முடியாது. ஓகே, என்னால எல்லாம் பண்ண முடியும், நான் ஒரு பெரிய வஸ்தாது அப்படின்னு நினைக்கிறவன் பார்க்க முடியாது. ஐயா நான் ஒண்ணும் இல்லையா. ஓகே, இந்த டோனை கேட்டோன்னு நீங்க எங்கேயோ போயிருக்கும் மைண்டு. ஐயா நான் ஒண்ணும் இல்லையா, நான் ஒரு பரதேசியா, பன்னாடையா, பிச்சைக்காரையா, ஒண்ணும் இல்லாதவையா, நீ தான் ஏன் ரொம்ப பவர்ஃபுல், எனக்கு கொஞ்சம் பவர் கொடு, நானும் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு எவன் நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அடுத்தவனுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நீ தான் கடவுள். ஒரு நல்ல விஷயம் செஞ்ச, நல்ல விஷயமா பேசின அப்படின்னா நல்ல விஷயம் பேசுறவன் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிகிறார் ரால்ஃப் வால்டோ எமர்சன். and the poem is done. Did you understand the concept, teachers? Yes, sir. Okay, the material has been shared. You can also revisit the material with the videos. Thank you very much. Okay, now you